சாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரை அடை செய்ய போகிறோங்க. அதுக்கு பாருங்கள் கேழ்வரகு மாவு, இது வந்து கோதுமை புட்டு மாவு, சாதம், கீரை. இதில் வந்து என்ன சேர்த்துருக்கோம்னாக்கா இதில் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சிருக்கோம், தூள் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வெங்காயம், இது வந்து சுரைக்காயை துருவி வச்சுருக்கிறோம். இது தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. இது அப்படியே நம்ம போட்டுற போகிறோம். சேர்த்துடலாம். வதங்கிருச்சு. முருங்கைக்கீரை போட்டுடலாங்க. வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம சுரைக்காய் போட்டுற போகிறோம். சுரைக்காய் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். வதங்கிருச்சு. இதில் வந்து கோதுமை அந்த குருணை சொன்னேன் இல்லைங்களா, அந்த வந்து புட்டு மாவோடது, அது கேழ்வரகு வடித்த சாதம், இது மிளகு சீரகம் போட்டது, அந்த நம்ம வதக்கி வச்சு இதெல்லாம் கொட்டி பிசைஞ்சு நம்ம படை தட்ட போகிறோம். நல்லா சுடணும். உப்பு தேவையானோட போட்டு பிசைஞ்சு இப்படி தட்டிடணும். ஆனால் மிஞ்சிய சாத அடை தயாராகிடுச்சுங்க.